பாரா இங்கிலீஷ்லாம் தெரியுதுப்பா. பரவாயில்ல, உங்களுக்கா தெரியுது. நான் பேன் ஷர்ட் போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல பேசுவேன். ஒவ்வொரு பெட்டிக்கார உங்களுக்கு பேச தெரியாது. ஏமா சரியா சிங்களா? நான் வீட்டுக்கு நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படிங்க? ஆத்தாடி எவ்வளவு கூட்டம்! எல்லாம் கொள்ளை அடிக்கிற கூட்டம் மாதிரி உட்காந்துருக்காளே. என்னங்க பொதுக்குழு கூட்டம் இல்லைங்க, கொள்ளை அடிக்கிற கூட்டம், மனச கொள்ளை கொள்ற கூட்டம் அப்படி உட்காந்துருக்காங்க. சரிங்க, வந்தமா வரணும்னு பேசக்கூடாது. நச்சு நறுக்கு நாளே போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க வரீங்களா? எப்ப எப்படிதான் இருப்பீங்க உங்களுக்கு? யார் வந்தாலும் எனக்கு சரிதே. யார் முதல்ல, யார் ரெண்டாவது, யார் மூணாவது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு நீங்க நான் எப்படிங்க பண்ண முடியும்? உங்களுக்குள்ள நான் வர முடியுமா? அப்படியா? சரி கேட்டு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலாமா? கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டேன். கேட்டுக்கிட்டே இருந்தேன். நாடக அமைப்பாளர் இருக்காருல்ல, அவரை பத்தி ஒண்ணு சொன்னாரு. எனக்கு அப்பயே அந்த டவுட் கேட்கணும்னு தோணுச்சு. வெளியே வந்தேன் கேட்கலான்னு இருந்தேன். என்ன தெரியுமா? அவர் எல்லா நாடகமும் நல்லா செய்வாராம்ல. இல்ல நாடகத்தையும் நல்லா பண்ணி தருவீங்களாம்லங்க. அதத்தான் நானும் சொன்னேன். நீங்க எத்தனை லட்சம் வேணா வாங்கிக்கோங்க,
எத்தனை அடி வேணா போட்டுக்கோங்க. எவ்வளவு பணமாலும் காலையிலே நான் தர்றேன். எனக்காக நான் சொல்றேன். 3 நாடகம் மட்டும் போட்டு தெரியலா? நந்தினி, சிம்மத்தி, அப்புறம் தெய்வம் மகள், அந்த 3 நாடகம் மட்டும். அப்படி சொல்றீங்களோ? என்னங்க நீங்க பெரிய அமைப்பாளரு, எல்லாரும் போடுவாங்கன்னு சொன்னா நீங்க கேட்டா என்னமா போட்டு தர மாட்டேன்னு சொல்றீங்க? டிவி நாடகம் போட மாட்டாரு. அப்படியா? என்ன யூடியூப்காரனே மன்னிச்சிருங்க, உங்களை எல்லாம் மறந்துட்டேன். உங்களுக்கு முதல்ல நான் வணக்கம் சொல்லிட்டு வந்தனும், அது மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. நம்ம எல்லாம் இங்க பண்றத நம்ம உலகம் பூரா தெரியும், நம்மள பாராட்டுற அளவுக்கு பண்றது யாருங்க? அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல போயிட்டேன், மறந்துட்டேனே, மன்னிச்சிருனே. நாடக உலகம் நகைச்சுவை மன்னர். அத்தாடி, அவங்க வச்சிருக்க பேர்லயே அப்படி இருக்குது, கிளு கிளுப்பா. என்னங்க என்னது? அப்படியா? சரிங்க, இவங்க ஏன் நாடகம் பாக்குற மாதிரி உட்காந்துருக்காங்க? ஓ, நாடகம் பாக்குறாங்களோ? ஏன் நாடகமா பாக்குறாங்க? ஆமால, நாடகம் தான் நடக்குது. அப்புறம் ஏங்க ஒண்ணுமே பண்ணாம எனக்கு உட்காந்துருக்கீங்க? ஏங்க நீங்க என்ன கிளம்பினா நானும் கிளம்பி நல்லபடியா பண்ணுவேன். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? வேலையங்க இப்படி எனக்கு வர அவன் கண்ணத்துல கை வச்சு உட்காந்து ஐயரா குஞ்சுங்க. அவன் துணுனா இருக்கான்ல, பாருங்க 6 சின்னதா இருக்கானேன்னு சொன்னேன், மட்டை உடச்சுட்டு மாத்திக்கோங்க. சரிங்க, இந்த போட உங்களுக்கு போடல இருக்கு, அதனால நம்ம நடைய மாத்தோமா உடைய மாத்தோமாங்க? ரெண்டையும் மாத்தா நேரம் ஆகும். ஏதாச்சும் ஒண்ணு நடைய மாத்துங்க, அப்புறம் போய் உடைய மாத்துங்க. அப்படியா? சரிங்க, நடைய மாத்தலாமா? எப்படி தெரியுமா? நானே தாமரை பூம்மா தள்ளாடும் தண்ணிக்குள்ள Yeah.
ராபஸ். எனக்கு கோவம் கோவமா வருது. அழுக அழுகையா வருது. கை தட்டுங்கப்பா. இல்லம்மா, ஆ, முன்னாடி திரும்பி ஆடினதை விட ஆ, பின் பொசிஷன் ஆட்டம் பயங்கரமா இருக்கு. இதுக்கு பேர் தாங்க பேக்காட்டம். காரைக்குடி சங்கத்திலே இந்த ஆட்டத்தை நான் ஒரு ஆளுதான் ஆடுவேன். அப்படியா? நீங்க என்ன பாத்திருக்கீங்க? பேக்காட்டம். என்னண்ணே அண்ணே, பேக்காட்டம் புத்தா மாத்திருக்கலாமா? வேணாம், மம்பு கொடுக்காதீங்க. எனக்கும் மப்பனுக்கு தான் சண்டை. ஆ. இப்பெல்லாம் பேசுனீங்க, இப்ப உங்களோட நானே சண்டை ஓடுவேன். அதான் பாட்டா. இவருங்க இந்த மேடையில் டான்ஸராக நடித்துக் கொண்டிருக்கும் சங்கீதா அவர்களுக்கு சந்தன கருப்பசுவாமி கோவில் பூசாரி அவர்கள் நடிகர்கள் 5 பேருக்கும் இசைக்கலைஞர்கள் 4 பேருக்கும் தலா 100 ரூபாய் அன்பளிப்பளித்து சந்தன கருப்பசுவாமி கோவில் பூசாரி சக்திவேல் அண்ணார் அவர்கள் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு எங்களது இசைக்குழு மற்றும் கலைக்குழுவினரின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அப்பா சொல்லிட்டீங்களா? அம்மா அதுல யார் கொடுக்குறவர்? நன்றி நன்றிங்க. ஏங்க எனக்கும் என் கூட வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு சேர்த்து கொடுத்தீங்கல்ல எங்க நண்பரிப்புங்க. என்னங்க நீ எப்பதான் சங்கத்தை ரெடியா இருக்கீங்க? அப்புறம் எனக்கு அடுப்பு உண்டாயிருன்னு சொல்லிட்டேன். எனக்கு அடுப்பு உண்டாயிருன்னு சொல்லிட்டேங்க. சரி அப்படியா? நீங்க பார்த்த பிள்ளை எவ்வளவு அப்படி இருக்கணும். அப்பெல்லாம் தப்பா வேற பேச மாட்டேன். நான் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை. காரைக்குடி சங்கத்திலே நான் தான் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை. அப்படியா? மட்டை உடைச்சு விடுவேன். ஒழுக்கம்னா என்னங்க? திருவள்ளுவர் எழுதியிருக்காருல, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரின்னு ஓம்பப்படும். சொன்னேன். அப்படியாவது சிரிக்கப்பா. உங்க பல்லுகளை பார்த்தாச்சு நான் செய்யவே இல்லை. எனக்கு நான் உட்காந்துருக்கீங்க, எனக்கு எப்படி கிளம்பு? கையும் தட்ட மாட்டேங்கிறீங்க, சுருக்கவும் மாட்டேங்கிறீங்க. என்னமோ நாளை பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படி கையாச்சு தட்டு நான் போய் தூக்கம் வராது. எப்ப இப்போ ஆட்டம் ஆடினே இல்ல, ஒரு தடவை கை தட்ட கூடாது இல்ல கேக்குறேன். கை தட்டாப்பா நல்லது. அப்படி லவ் லெட்டர் அப்படி தட்டுங்கடி லவ் லெட்டரா. ஐரா குஞ்சுக்கு கூட என்னோட பெருமை புரிஞ்சு. ஐயோ வேணாம், அந்த வானர் கேட்டு ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருக்கேன். சரி வேணாங்க. அதாவது குழு தலைவர் யாருன்னு கேட்டேன். ஏமே தப்பு இல்லை, நான் கொஞ்சம் முன்ன நாக்கு. உங்களுக்கு அதிகமா வேலை இருக்கா? இல்ல உங்களுக்கு ஏதாவது அதிகமா வேலை இருக்கா நாக்குல? அதிகமா வேலை இல்லாதனால அப்படி இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா அது எப்பவுமே அப்படியே சுறு 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 சுருன்னு இருக்கும். அதனால உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு, எனக்கு இப்படித்தான் இருக்கும். ஏங்க நானா நாக்கெல்லாம் இருக்கு, முழுசா இருக்கு. உங்களுக்கு இல்ல. இதுல யார் குழு தலைவர்னு கேட்டேன். நீங்கதானா? எங்க எனக்கு ஒரு சந்தேகம். அவர்கிட்ட தான் கேட்க. உங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன். உங்கள்ட்ட கேட்கவா? கேட்கவா? இல்லங்க இது வரைக்கும் வந்துருச்சு. உங்க வரமாட்டுக்கு வைக்கிறவா? ஏங்க உங்களை நடுவுல வச்சிருக்காங்க? அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? ஏங்க முருகன்காரே அவர் தெரியலையா? உங்க தலைவருக்கே தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? முருங்கக்காலுங்க முருகன்காரே அப்படி கூப்பிட்டேன். ஏங்க நான் அப்படிதாங்க பேசுவேன். அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து பல ஊருக்கு போறேன், பல பேர்த்த பாக்குறேன், பல பேர்த்தோட பழகுறேன் இல்ல, அதனால அந்த பாசை பூரா அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். ஆனா நான் உண்மையிலே ஒரு தமிழச்சி. தமிழாச்சி. ஆமா நானும் சொன்னேன். இவரையே நடுவுல வச்சிருக்காங்க. இவரையே நடுவுல வச்சிருக்காங்க. சரி அப்பலாம் அது பட உங்ககிட்ட வச்சானே. 10 மணிக்கு 6 மணிக்கு முடிக்கிறதுனாலதான் 6 மணிக்காரர் நடுவுல உட்கார வச்சிருக்காங்க. சரி இருந்து போட்டோம். உங்கள்ட்ட வாட்டா? உங்கள்ட்ட வாட்டாப்பா? உங்கள்ட்ட எப்படி தெரியுமா வரணும்? பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு. அவர்தான்
லைவ்லாம் போக மாட்டேன், ஏன்னா அவர் வயசானவர், அதனால லைவாக போயிட்டு வருவேன் பக்கத்துல. அடுத்தது உங்கள்கிட்ட வரணுமா? எதுக்கே டோக்கனு? இவர் பெரிய அதனால ஐயப்பா அழகுல சிறந்தவர் யார் பாம்பளையில? அழகின் சிறந்த முருகன் அடியே. ஓ பேர் மட்டும் உனக்கு 1000 பேர் வச்சாலும் அவராயிர முடியுமா? அவராயிர முடியுமா? வேணும்னா ஒண்ணு செய்யலாம், அவரை மாதிரி ஒண்ணே ஒண்ணு வேணா நீ பண்ணலாம், ஒண்ணுக்கு 2 ஒண்ணாட்டி வேணா கட்டிக்கலாம், மத்தபடி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. 2 இருக்குது. நான் எக்கச்சக்கம்ல கேள்விப்பட்டேன், வெறும் 2 மட்டும் சொல்றீங்க. சேலஞ்சு போட்டா உங்ககிட்ட வந்தா, ஆமா நீங்க பெரிய வித்துவாங்க, நம்மள என்னத்தை வித்தீங்க அப்படி? அப்படியா? சரிங்க வித்துவா, உங்களுக்கு எனக்கு இப்போ ஒரு போட்டி. நீங்க அடிக்கிறீங்க, நான் ஆடுறேன், நான் சொல்றத அடிக்கணும், அதை அப்படியே பின்பற்றி நான் ஆடுவேன். சொல்லு, சொன்ன மாதிரி வரீங்களா? உங்களுக்கு எனக்கு போட்டி. ஏதோ போறியோ இல்லையாடு, இவருக்கு நான் பண்றதை நீ போட்டி ஆகணும், சரியா? ஆமா உங்களுக்கு எனக்கு என்னைய அழுத்தி கேக்குற போட்டி, அப்படி என்ன தேவைப்பட சொல்ற? நான் உனக்கு உங்களுக்கு எனக்கு பந்தயம், இப்ப கரெக்டா புரியுமே? பந்தயம். ஆமா உன்னிட்ட கூட்டிட்டு போயிட்டு அப்படி ரேஸ் விட்டாலும் அப்படியே புழு புழுன்னு இருக்கு. அப்படி வரையாலே பந்தயத்துக்கு ரொம்ப பேசுவீங்க, அப்புறம் வந்துட்டு எனக்கு குழு குழுன்னு நான் சொல்லுவேனா? நீங்க அடிப்பீங்களா? எங்க மிருதங்கத்தை வாசிப்பீங்களா? அப்புறம் நான் அதே மாதிரி ஆடுவேனா, சரியா? தலாங்கு தருகிறதும் சத்தி தருகிறதும் நகரதா ஊத்தி நகவா திருத்தா பரவாயில்லையா? அடடடடா அப்பப்பப்பா ஐயே லவ் யூ. என்ன எல்லாரும் வாசி பரவாயில்லையா? சும்மா சொல்றது இல்லையா? எல்லாரும் சொல்ற மாதிரி நீ வித்துவாந்தாயா ஒத்துக்கிறேன் முடியாது, சரியா? வரட்டா உனக்கு எப்படி தெரியுமா போடுறது? உன் சாமான் தகுந்தாப்புல போட்டேன், நீ வாசி கேட்டு எனக்கு உண்டாயிருச்சு உன் மேல ஆசை, அதனால அதே மாதிரி போட போறேன். எப்படி தெரியுமா? சின்ன வீடா வரட்டுமா? பரவாயில்ல, நான் சைடுல கூட எடுத்துட்டு போறேன், நீ விடுப்பாச்சு. எனக்கே பெருசா தெரியல, உனக்கே தெரியுது. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? அண்ணன்ட்ட போறேன். என்ன ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா? தொழில் வந்துருச்சு, அண்ணன் பெரியப்பே மாமே சித்தப்பே வந்தவே போனவே வராதவே வைக்காதவே எடுத்தவே எடுக்காதவே எல்லாத்தையும் போயாகணும். எத்தனை பேர் இருக்காங்க, அதனால நான் போயே திருவேன். உன்ட்ட வரட்டா? நல்லா இருக்கேல்ல, பயப்படாத, ஒண்ணும் பண்ண மாட்டேன், சும்மா அப்படியே வருவேன், வந்துட்டு அப்படியே திரும்ப வந்துருவேன். ஏன் என் வாயை பார்த்த? வேற எங்கேயாச்சும் பார்த்தாலும் அவுத்த இருக்குது, நம்ம வாயை பார்க்குற என்ன காரணம்? எனக்கு அப்படியே வரும், வாயை எதுக்கு கொடுத்துருவாங்க? போட்டா அவர்கிட்ட, அவருக்கு எப்படி போறது? புதுசா இருக்காரு வேற, அதனால அவருக்கு எப்படி தெரியுமா? பழசுல போடுவேன், இல்ல புதுசுல போடுவேன், கலந்து போடுவேன். சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, ஐயோ தப்பா தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படியே சொல்லிட்டேன், நான் தப்பா தான பேச மாட்டேன். ஏன் சொன்னே கேளுனே, எப்ப பார்த்தாலும் பிள்ளை ஒப்பிட்டே இருக்க, உங்கள மீ தானே நான் வந்தேன். பூசாரி பூசாரியா? அதத்தாங்க நானும் சொல்றேன்.
நீங்க என்ன அம்மே பாலரு கேட்க மாட்டீங்களா? நீங்க கூட்டிட்டு வந்த புள்ள நீங்க தான் என்ன கூட்டி வர சொன்னீங்க. இப்படி ஒம்பளுக்குறாங்களே என்னன்னு கேட்க மாட்டீங்களா? கேக்குறான். கேளுங்க. எதுக்கு அப்படியே ஒம்பளுக்குற பிள்ளைய கேளுங்க. வளமுருகன். நாடகத்தை நல்லபடியா நடத்துங்க. சரி அப்ப நீங்க தான் சொல்லிருப்பீங்க அவருக்கு. சேலன் போடு. வந்தலங்க. உங்கட்ட வந்தா. அவருக்கு எப்படி தெரியுமா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா ஓடி சின்னக்கா ஓடி அது வந்து புட்டுக்கிட்டு இருக்குது. நாமே சம புழக்கணும் வச்சு அதுவே சம புழுக்கு ஏறி அப்புறம் நாடகத்துக்கு போக முடியாதுல்ல நாளைக்கு. சரிங்க உங்கள்ட்ட எல்லாம் வந்துட்டேன். எனக்குன்னு ஒருத்தர் போட்டுக்காமல அவர் நீங்க பாத்தீங்களா நல்லவரா